அன்கண்டஸ்டட் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் என்றால் என்ன? நீதிமன்றத்தில் ஒரு சிவில் வழக்கை நீங்கள் தாக்கல் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது அந்த வழக்கு அசையும் சொத்துக்கள் சம்பந்தமாகவோ அல்லது அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாகவோ அல்லது பணம் சம்பந்தப்பட்டதாகவோ இருக்கலாம். நீதிமன்றத்தில் உங்கள் வழக்கை வழக்கறிஞர் மூலமாக நீங்கள் தாக்கல் செய்திருப்பீர்கள். அந்த வழக்கை நடத்துவதற்கு, அந்த வழக்குகளின் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு உங்கள் வழக்கறிஞருக்கு நீங்கள் வக்காலத்துநாமா என்ற மனுவில் கையெழுத்திட்டு கொடுத்திருப்பீர்கள். வக்காலத்துநாமா எதற்காக என்றால், நீங்கள் நீதிமன்றத்திற்கு வராத காலத்தில் உங்கள் வழக்குகளை வழக்கறிஞர் நடத்துவதற்கும் உங்கள் வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கும் உங்கள் வழக்கறிஞருக்கு வக்காலத்துநாமா மூலம் நீங்கள் அதிகாரம் கொடுக்கிறீர்கள். உங்கள் வழக்குகளை நடத்துவதற்கு ஒரு வழக்கறிஞருக்கு வக்காலத்துநாமா மூலம் நீங்கள் அதிகாரம் கொடுத்து அந்த வழக்கறிஞர் அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழக்கறிஞருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போனாலோ அல்லது வழக்கறிஞருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டு நீங்கள் வழக்கறிஞரிடம் தொடர்பற்று போனாலோ அல்லது உங்களுடைய வழக்கறிஞர் இறந்து விட்டாலோ அவர் உங்கள் வழக்கை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதனால் உங்கள் வழக்கு நீதிமன்றத்தில் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் அப்படியே இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் வேறு வழக்கறிஞரை நியமிக்க தவறினாலோ அல்லது நேரில் சென்று உங்கள் வழக்கில் தோன்றி உங்கள் வழக்கில் உள்ள பிரச்சனைகளை நீதிபதியிடம் எடுத்துச் சொல்ல தவறினாலோ உங்கள் வழக்கின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை என்ற காரணத்திற்காக உங்கள் வழக்கு அன்கண்டஸ்டட் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் என்று நீதிபதி உத்தரவிட்டு உங்கள் வழக்கை தள்ளுபடி செய்வார். இதற்கான காரணம் என்னவென்றால், உங்கள் வழக்கை நடத்துவதற்கு நீங்கள் முன்வரவில்லை. எனவே நீங்கள் அக்கறை இல்லாமல் அந்த வழக்கிற்காக நீங்கள் தோன்றாமல் இருக்கும்போது வழக்கை நடத்த தவறிவிட்டார் என்ற அடிப்படையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை வாதியின் வழக்கறிஞர் வாய்தா இருக்கும்போது அந்த வழக்கில் நேரில் தோன்றி அவர் தரப்பு விசாரணையை சரிவர செய்யவில்லை என்றால் வாதியின் தோன்றுதலை நீதிமன்றம் எதிர்பார்க்கும். வாதியும் நீதிமன்றத்தில் தோன்றாத போது அந்த வழக்கில் அவருக்கு அக்கறை இல்லை என்றே நீதிபதி கருதுவார். அதன் அடிப்படையில் அன்கண்டஸ்டட் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் என்ற உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். இதையே அன்கண்டஸ்டட் டிஸ்மிஸ்ட் ஃபார் டிஃபால்ட் என்று குறிப்பிடுகிறோம்.